நான் உங்கள் ஜோதிடர் ராவிட எண்ணா. ஜோதிடத்தில் நிறையா சூட்சமங்கள் இருக்குது. அதில் வந்து பரிகாரத்துக்காகவே நம்ம ஒரு சேனலை ஆரம்பித்து அதில் போட்டுக்கிட்டு வந்திருக்கோம். ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தடையாகும். அப்போ தடையாகும்போது பார்த்தீங்கன்னா சனி உட்கார்ந்தாலோ, ராகு கேது உட்கார்ந்தாலோ, செவ்வாய் உட்கார்ந்தாலோ இதெல்லாம் ஒரு தடையாகும். அப்போ ஒரு கிரகத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. அப்படியே நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு வந்து உட்காந்துருக்குன்னு பாருங்கள். 5ஆம் இடத்துல கேது உட்காந்து, இல்லை 5ஆம் அதிபதியோடு அந்த கேது உட்காந்து ஏதோ தடைப்பட்டுருக்கு, அந்த குழந்தை பாக்கியம் தடையாகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியவராக இருக்கிற துறவி இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது காவி உடைய அடுத்திக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, கோயிலெலாம் இருப்பாங்களா, வயசானவங்க, அவங்களுக்கு போய் வஸ்திரஸ்தானம், அதாவது வந்து துணி, ஏதோ ஒரு துணி அவங்க உடுத்துற என்ன உடி போட்டு காவி உடை போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு துணியை கொடுத்து அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பிட உணவு, சரியா, அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு சாப்பிட உணவு இந்த வஸ்திரதானம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட அருளாசி நீங்கள் நல்லா இருக்குன்னு அவங்க வாழ்த்தணும். அப்படி வாழ்த்தும் போது உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் நீங்கும். அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா ஜீவசமாதியான சித்தர்கள் உயிரோடு இருக்கும்போது கிடையாது, ஜீவசமாதியான சமாதிகளுக்கு போய் அங்கே வழிபாடு பண்ணி பௌர்ணமி அமாவாசைக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணினாலும் இந்த குழந்தை பாக்கியத்திலிருந்து தடையை நிவர்த்தி பண்ணலாம். அதை தாண்டி நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்க கீழப்பெரும்பள்ளம், அதாவது நாகப்பட்டினம் கீழப்பெரும்பள்ளத்தில் போயிட்டு அங்கே நாகநாத சுவாமி, சரியா, நாகநாத சுவாமிக்கு அந்த நாகநாத சுவாமிக்கு போயிட்டு கேது பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். அதையும் தாண்டி அங்கே யாராவது துறவிகள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வஸ்திரதானமும் அன்னதானம் பண்ணினா இன்னுமே சிறப்பாகவே இருக்கும். பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை பாக்கியம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு தொடர்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு ஒரு ஜோதிடத்தை ஆலோசனை பண்ணிட்டு போனாலும் ஓகே தான். பார்த்துக்கிட்டு அதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும், நல்லதே நடக்கும். அதுக்குள்ளே இருக்க சூட்சமத்தை உடைக்க நிறைய வாழ்வியல் பரிகாரம் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிறங்க. நன்றி, வணக்கம்.